அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரி ஒரு புகார் மனுவை ஹானரபிள் பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் கிட்ட 120 எதிர்க்கட்சி பாராளுமன்ற எம்பிக்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்காக தான் இந்த பதிவு. இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 217 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் பியின் அடிப்படையில் ஒரு நீதிபதியை இந்திய ஜனாதிபதி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யலாம். அது எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன செய்திருந்தால் அந்த தகுதி நீக்கத்துக்கு ஏற்புடையது அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய அரசமைப்பு சட்டம் 124 சப்கிளாஸ் 4 அதன் அடிப்படையில் அந்த நீதிபதி தகுதி இல்லாதவராக இருக்க வேண்டும், இன்கெப்பாசிட்டியாக இருக்க வேண்டும். அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கணும், தவறான ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய முடியும். இந்த ப்ராசஸிங்கில் இருக்கும்போது எதுக்கு நீதிபதி அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்? இவரை தகுதி நீக்கம் செஞ்சுட்டா உண்மையெல்லாம் மூடி மறைச்சிடலாமா? நியாயம் மறைஞ்சு போயிருமா? இந்துக்களோட பாரம்பரிய வழிபாடுகளை தடுத்துடலாமா? நீங்கள் நினைக்கிறதா கனவுல கூட நடக்காது. ஒரு மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை தூக்கணும்னா ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. இப்போ தானே மனு கொடுத்துருக்கீங்க, இனிமே தான் 3 பேர் கொண்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த கமிட்டி அந்த எவிடன்சஸை, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை, அனைத்து ஆவணங்களையுமே பட்டியலிட்டு எக்ஸமைன் பண்ணி அது நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி, சப்போஸ் அதுலேயுமே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டாலும் அது பழையபடி நாடாளுமன்றத்துக்கு தான் திரும்ப போகணும். அங்கே நாடாளுமன்ற அவையில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் சேர்ந்து 3/2 பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நிறைவேற்ற சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டு, அந்த கையெழுத்தின் அடிப்படையில் அந்த தீர்மானங்கள் தான் ஜனாதிபதிகிட்ட போய் அதுக்கு பிறகு தான் நீதிபதி அவர்களை மோஷனை அவர் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இது சாத்தியமல்ல. மொத்தம் நாடாளுமன்றத்தில் 750க்கு மேலே உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்கள் வெறும் 120 உறுப்பினர்கள் தான் இருக்கீங்க. அதனால் இந்த 120 உறுப்பினர்களும் பல்பு தான் வாங்க போகிறீங்க. ஐயா திரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் பக்கபலமாக இருந்து அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்குவார்னு நான் சொல்கிறேன். நன்றி.